சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மக்கள் கவனத்திற்கு சவுதி அரசு மக்களுக்கு சில எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த எச்சரிக்கை வழிமுறையை பின்பற்றி நீங்க அதுக்கு தகுந்த மாரி பாதுகாப்பாக இருக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. வீடியோவ முழுசா பார்த்து பாதுகாப்பா இருந்துக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு பயன்படும். சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் 8 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை பிறை பார்க்கும் குழு பிறை பார்த்தார்கள். பிறை எங்கும் தென்படல அப்படிங்கிறனால இந்த வருட ரமலான் மாசத்த 30 நாளா முழுமைப்படுத்தியிருக்காங்க. நாளைய தினம் நம்ம எல்லாரும் பெருநாள் கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில சவுதி அரேபியா வானிலைத்துறை சவுதி அரேபியாவுல அங்கே கடுமையான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிலயும் சவுதி அரேபியா மதீனால ரெட் அலர்ட் குடுத்திருக்காங்க. அங்கு கடுமையான மழையும், வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளதா சொல்லியிருக்காங்க. இதுபோல சவுதி அரேபியா ரியாத் மற்றும் சில ஏரியாக்கள்ல அதிகப்படியான மழை பெய்து வெள்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளதா சொல்லி வானிலைத்துறை அறிக்கை. இதனால வருடம் வருடம் நம்ம திடல்ல தொழுகிற நம்ப இந்த வருஷம் பள்ளிகளிலே தொழுதுக்குங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால நீங்க தொழுவ போறதுக்கு முன்னாடி மக்களே உங்க ஏரியாவுல தொழுகை எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சிறப்பா இருக்கும். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சவுதி அரேபியால இப்ப சில இடங்கள்ல கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேத்து எங்க ஏரியால கூட கிட்டத்தட்ட 5 வகையான ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு. ஒரே புகைமண்டலமா இருந்ததுங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாரி தாக்குதல் நடக்கிற இடங்கள்ல நீங்க வந்து ஃபோட்டோவோ, வீடியோவோ எடுத்து உங்க சோசியல் மீடியால பக்கத்துல பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்படி பகிர்றதுனால, அது நம்மள யார் தாக்குறாங்களோ, அவங்களுக்கு அது ரொம்ப பயன்படும் வகையில அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மக்களே இது போல விஷயங்கள்ல செயல்படுறத தவிர்த்துக்கங்க. இது மட்டும் இல்லாம, ஒரு விஷயத்த நீங்க ஷேர் செய்யறதுக்கு முன்னாடி, அந்த விஷயம் உண்மைதானா? அது நடந்ததா? என்பத உறுதி செஞ்சுட்டு அத ஷேரோ, லைக்கோ பண்ணுங்க. இல்லாத பட்சத்துல உங்க மேல கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல சவுதி அரேபியா பத்தி வேறொரு வீடியோ சந்திப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுபோல சவுதி அரேபியா பொறுத்தவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.